நான் புதுசாக ஒரு பைக் வாங்கியிருக்கேன். நான் புதுசாக ஒரு பைக் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பேசணும். சரி, இப்போ கவனிங்க. ஐ பாட் அப்படின்னா நான் வாங்கினேன். நான் வாங்கினேன் அப்படின்னா ஐ பாட். நான் வாங்கி இருக்கிறேன் அப்படின்னு பேசுகிறதா இருந்ததுன்னா ஐ ஹாவ் பாட் அப்படின்னு தான் பேசணும். என் நியூ பைக் அப்படின்னா ஒரு புது பைக். ஒன் நியூ பைக் அப்படின்லாம் பேசாதீங்க. என் நியூ பைக். அப்படின்னா ஒரு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, ஐ ஹாவ் பாட் என் நியூ பைக் அப்படின்னா நான் புதுசாக ஒரு பைக் வாங்கியிருக்கேன். ஐ ஹவ் பாட் அ நியூ பைக் அப்படின்னா நான் புதுசாக ஒரு பைக் வாங்கியிருக்கேன். சரி, நான் இன்னும் டிசைட் பண்ணலை அப்படின்னு பேசணும். இந்த ஹேவ் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் ஹேவன்ட். ஐ ஹேவன்ட் டிசைடட் அப்படின்னா நான் டிசைட் பண்ணலை. எட் அப்படின்னா இன்னும். ஐ ஹேவன்ட் டிசைடட் எட் அப்படின்னா நான் இன்னும் டிசைட் பண்ணலை. சரி, எனக்கு இப்போ டைம் இல்லை அப்படின்னு பேசணும். ஐ டோன்ட் ஹாவ் டைம் நவ் அப்படின்னு பேசலாம். ஐ டோன்ட் ஹாவ் டைம் நவ், இப்போ எனக்கு டைம் இல்லை. இல்லை ஐ ஹாவ் நோ டைம் நவ் அப்படின்னு கூட பேசிக்கலாம். சரி, இது முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு பேசணும். இது முன்ன மாதிரி இல்லை. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் இட் யூஸ் டு பி அப்படின்னு பேசலாம். இட் இஸ் நாட் லைக் இட் யூஸ் டு பி. இது முன்ன மாதிரி இல்லை. அவர் முன்ன இருந்த ஆள் மாதிரியே இல்லை. எப்படி பேசலாம் அப்படின்னா he is not the same man he used to be அப்படின்னு பேசலாம். he is not the same man he used to be. அவர் முன்ன இருந்த ஆள் மாதிரியே இல்லை அப்படின்னு அர்த்தம். இதை உனக்காகத்தான் வாங்கினேன். இதை உனக்காகத்தான் வாங்கினேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? ரொம்ப ஈஸியாக பேசலாம். ஐ பாட் இட் ஃபார் யூ அப்படின்னு பேசலாம். ஐ பாட் இட் ஃபார் யூ. இது உனக்காகத்தான் வாங்கினேன். ஐ பாட் இட் ஃபார் யூ. சரி, இதை என்னோட பையனுக்காக வாங்கினேன். இது என் பையனுக்காக வாங்கினேன் அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? நான் இதை வாங்கினேன் அப்படின்னு பேசுறதா இருந்ததுன்னா ஐ பாட் இட்னு பேசுங்க. இல்லை ஐ பாட் திஸ் அப்படின்னு பேசுங்க. ஃபார் மை சன் அப்படின்னா என்னுடைய பையனுக்காக. ஐ பாட் திஸ் ஃபார் மை சன். இது என் பையனுக்காக வாங்கினேன். ஐ பாட் திஸ் ஃபார் மை சன். அதை பற்றி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு கோபம் வருது. அதை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு கோபம் வருகிறது. அதை பற்றி நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு கோபமாக வருது. ஐ கெட் ஆங்க்ரி அப்படின்னா எனக்கு கோபம் வருது, அதாவது நான் கோபம் அடைகிறேன் அப்படின்னு அர்த்தம். வெனவர் ஐ திங்க் அப்படின்னா நான் நினைக்கும் பொழுதெல்லாம். அபவுட் தட் அப்படின்னா அதை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு கோபம் வருகிறது. ஐ கெட் ஆங்க்ரி வெனவர் ஐ திங்க் அபவுட் தட். அதை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் எனக்கு கோபமாக வருது. அவனை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு கோபமாக வருது. ஏன்னு தான் தெரியல. அவனை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு கோபமாக வருது. ஏன்னு தெரியல. ஐ கெட் ஆங்க்ரி வெனவர் ஐ see him அப்படின்னா அவனை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு கோபமாக வருது. ஐ டோன்ட் நோ வை. ஏன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ வை. ஐ கெட் ஆங்க்ரி வெனவர் ஐ see him. ஐ டோன்ட் நோ வை. அவனை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு கோபமாக வருது. ஏன்னு தான் தெரியல அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நான் போகாமல் கூட இருக்கலாம் அப்படின்னு பேசணும். இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா மேபி ஐல் கோ அண்ட் மேபி ஐ வாண்ட். ஐ வில் இதோட ஷார்ட் ஃபார்ம் ஐல். மேபி ஐல் கோ, ஒருவேளை நான் போகலாம். அண்ட் மேபி ஐ வாண்ட், போகாமல் கூட இருக்கலாம். ஒருவேளை நான் வராமல் கூட இருக்கலாம். ஒருவேளை நான் வராமல் கூட இருக்கலாம் அப்படின்னு பேசணும். மேபி ஐல் கம் அண்ட் மேபி ஐ வாண்ட். மேபி ஐல் கம் அண்ட் மேபி ஐ வாண்ட். மேபி ஐல் கம் அண்ட் மேபி ஐ வாண்ட். ஒருவேளை நான் வராமல் கூட இருக்கலாம். இதை எதுக்காக யூஸ் பண்ணுற, இதை என்னத்துக்காக யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்கணும். இதை எதுக்காக யூஸ் பண்ணுற, இதை என்னத்துக்காக யூஸ் பண்ணுற. இது எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்னா வாட் டூ யூ யூஸ் திஸ் ஃபார் அப்படின்னா இதை எதுக்காக யூஸ் பண்ணுற அப்படின்னு அர்த்தங்களா. இந்த நேரத்தில் எங்கே போகிற அப்படின்னு கேட்கணும். இந்த நேரத்தில் எங்கே போகிற. வேர் ஆர் யூ கோயிங் அட் திஸ் டைம். வேர் ஆர் யூ கோயிங் அட் திஸ் டைம் அப்படின்னா இந்த நேரத்தில் எங்கே போகிற அப்படின்னு அர்த்தம். இதை எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு கேட்கணும். இதை ஏன் வாங்கினேன், இது எதுக்கு வாங்கினேன். why did you buy this அப்படின்னா இதை எதுக்கு வாங்கினேன், இதை ஏன் வாங்கினேன் அப்படின்னு அர்த்தம். இந்த ட்ரெஸ்ஸை உனக்கு யார் வாங்கி கொடுத்தது, அப்படின்னு கேட்கணும். who bought you this dress அப்படின்னா
இந்த ட்ரெஸ்ஸை உனக்கு யார் வாங்கி கொடுத்தது? நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 பிடிஎஃப் நான் ரெடி பண்ணிருக்கேங்க. ஒரு பிடிஎஃப்லயும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போட இருக்குங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 49 rupees. ஆனா இந்த 5 பிடிஎஃபையும் நீங்க 250 ரூபா கொடுத்தலாம் நீங்க வாங்க தேவையில்ல. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். உங்கள சில பேருக்கு இந்த பிரைஸ் கொஞ்சம் அதிகமா தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 பிடிஎஃபையும் ரெடி பண்றதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்கறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புறேன். பிடிஎஃப் வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க.